சரி ரைட்டு. ஏழோட போற ஆசீர்வாத கட்சி கோயில்ல முக்கியமானது ஆசீர்வாத கட்சி தான். நீ நார்மலா வைக்கிற முட்டையை கூட 2 நாளைக்கு ஒருத்தர் வைப்போம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆசீர்வாதம் கட்சி அதுவும் அசா தண்ணி எடுக்கிறது ரொம்ப அவசியம். அதனால வேலை எடுக்கிறவங்க சட்டுப்புன்னு சொல்லுங்க. அடுத்தவங்க பஞ்சைக்கு போட்டு பஞ்சை எடுக்கிற அந்த இது அது என்னதுல இருக்கு அடுப்பத்தைக்கு போட்டு நெருமதி இருக்கு. டக்குன்னு பிடிங்க, டைம் ஆயிட்டு சரியா? ரைட்டு. வேற தாழ்மைப்பா மூஞ்சே பாத்துட்டு சொல்லுங்களேன். 10,000 கேட்கப்படுது. 10,000 10,000 10,500 10,500 ஓடி 10,500 20,000 ஆசீர்வாதம் 20,000 ஆசீர்வாதம்னா 20,000 20,000 ஆசீர்வாதம் தருவார் ஆண்டு. கேள்வி கேட்டாங்க 30,000 30,000 30,000 35 35,000 38 என்னடா 35 8 போயிட்டு 50 சொன்னீங்க. 50,000 ஒரு தடவை 70 எப்படி பாத்துலாம் கத்துக்கிறேன். 70,000 85 எனக்கு 85 சரி 85 ஆசீர்வாதத்துக்கு போகும்போது ஆசீர்வாதம் சொன்னது 90 1 லட்சம். அதான் 1 லட்சம் ஆசீர்வாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1,05,000 ரூபாய்க்கு வாங்க போறாரு. நம்மளால குடுக்க போற சொல்லிங்க யோசிக்கலையா? 1,20,000 1,20,000 1,25,000 25,000 1,25,000 1,25,000 1,40,000 ரைட்டு. எவ்வளவு 1,40,000 45 45,000 1,45,000 1,48 1,49 1,49 ஒரு 50,000 சொல்லி யாராவது 1,49,000 என்ன எதாவது சொல்ல முடியா? 500 கூட 1,49,500 ரூபா. அவன் நல்ல துணி போட்டா சீக்கிரம் கை வைக்க எவ்வளவு தான் முடிச்சிட்டு இருக்கு? 800 1 லட்சம். சரி 1 லட்சத்தி எவ்வளவு வச்சுருக்கா? 50 40 எனக்கு கணக்கு தெரியாது. சட்டுப்படி எவ்வளவு முடிவு பண்ணிடுறேன். 1,50,000 சொல்லி சொல்லுங்க. இவ்வளவு நாள் கை வச்சுன்னு போயில கை வேற வலிக்கு. 1,50,000 ஒரே அடி ஆயிடுச்சுன்னா 1,50,000 எப்படி முடிச்சிடமா? அவனுக்கு 1,50,000 ஒரு தரம் அப்படியே சொல்ல முடியாது. 1,50,000 2 தரம் 1,50,000 3 தரம் வாங்க. 1,50,000 ஆசீர்வாதம் ஒண்ணுதான் சரியா? கிடையாது. அவன் அசோகத்து வரைக்கும் கேட்டாங்க காசு. பிரச்சனை இல்லை. சரி இப்பதான் ஒரு 800 அபிஷேகம் அறிவிப்பு வந்துருக்கு. வெளியே போற நீங்க அவங்க நீ கூட போட்டி போட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 2வது ஆகியோர் கட்டி வேண்டி அதை உங்க பேரை கொடுத்து சுடி பண்ணிட்டாங்க. அது வச்சுட்டீங்க ஓயில் ஆட்சி வாங்கிடணும். வாங்கி வந்துட்டா 1,49,580 ரூபா உங்களுக்கு. அவருக்கு 1,50,000 அவ்வளவுதான். வித்தியாசம் ஒரு 50,000 30,000 கேட்டோம். நீங்க அதே கைது பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சந்தோஷம் இன்னும் டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். இவனை கிளம்பிக்கணும்னு பார்த்தா நம்ம முடிச்சிடுவோமே. அவன் சமையல்காரன் வேற கட்டையங்க கேட்டுட்டு இருக்கான். என்னதான் எரிச்சிருவான்னு நினைக்கிறேன். அவன் தாயில் இருக்கிறவனையும் காணும். எங்க போய் கவனிச்சான்னு தெரியல. உண்மையா காணுங்க. எதுக்கு இப்படி வேலை செய்யாம கிடக்காங்க குத்திகள். வேலையை தேவைக்கு என்ன வெட்டி போய் பேசிக்கிட்டீங்க? வெட்டியா நான் பேசல. நீங்க எல்லாம் பேசிருக்கீங்க. நான் வேலைக்கு வந்தப்போ நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. எனக்கு சமையல்காரன் விரல் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் சொன்னாதான் இப்ப நமக்கு எடுக்க வந்துருப்பாங்க. வரியில 3 வீடு தருமா அண்டர் 2 ஒரு கடை தூக்க மாட்டீங்க. உங்க எவ்வளவு இருக்குமா? இந்த கோயில் இருக்கா? இந்த கோயில் ஆமா நம்ம கோயிலுக்கு இறங்குறது யாருன்னு நம்ம கோயில்ல எங்க இடத்துல கிட்ட கோயில் இந்த இடத்துல கெட்டு போயிடும். அந்த கோபுரத்துல ஒரு பெரிய பல்க் இருக்கா? ஆமா அது நான் காசு வாங்கி போட்டது. அப்படியா? ஆமா சரி வேற ஏதாவது வாங்கி போடுவீங்களா? இருக்கும் பாத்துங்க. இந்த தண்ணி கேன் போடுறதெல்லாம் நம்ம தான். ஆமா தெரியாது பெரியாளுக்கு பார்த்தாலே எனக்கு தெரியுது. நீங்க சொல்லிதான் தெரிய வேண்டாம். உங்க பக்கத்துல நாங்க இல்ல யாருங்க 10 பேர் நடத்தி நீங்க தெரியாதா இருக்கு. அதுக்கு அந்த கம்பெனி பண்ணி வாங்க வரல. கோயிலுக்கு ஆண்டவருக்காக வேலை இப்போ
அதான் சொல்றேன், இதை முதல்ல செய்யி. ஆளு போய் கட்டி போலாம். அதே மாதிரி ஆண்டவர் தாண்டி கோயில் கூத்துட்டோம்டா அதை சொல்லி காமிக்கூடாது. நாங்க நீ எனக்கு கொடுத்துருக்கலாம், அது நான் எனக்கு வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கோயில் கண்டி அது உங்களுக்கு அதை சொல்ல நீங்க பேசுறீங்க. எப்படி வரீங்க இல்லையா? ஆமா, நீ சொல்றது உடனே தெரிஞ்சிச்சு. எவ்வளவு உடனே அது உடனே சொன்ன உடனே தெரிஞ்சிடும். அது நாங்க சின்ன வராங்க. 10 தூருக்கு போல 4 கரண்டி ஊத்துறாங்க. ஒரு கரண்டி ஊத்த யோசிக்கலாம். என்னடா கறி வந்து போட்டாச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருப்பாரு. எப்படி சாப்பிட்டு உங்களுக்கு நீங்க சாப்பிடணும். இல்ல எனக்கு ஊத்துறதால நான் சாப்பிட முடியும். உங்களுக்கு கறி குழம்பு கிடையாது, அதுவும் தெரியாத. நாங்க என்ன கறி குழம்பு இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுல கறி குழம்பு கிடையாது, கூட்டு மட்டும் வைக்கும். கறி குழம்பு இல்லன்னா அசலமே கிடையாது. கறி குழம்பு மட்டும் அசல் கிடையாது. சாம்பார் இருக்கு, பொரியல் கூட்டுருக்கு, அவியல் கூட்டுருக்கு, ஆடு மாடுனாலும் நீ அவங்க எதுவும் சொல்லவே இல்லை. நீ நம்ம நினைச்சிருக்காரு சாப்பிட்டு கொடுத்தே சாப்பிடுவாங்க சந்தோஷமா. கோயில் சாப்பாடு வந்து அப்படி கறி சாப்பிட்டு நீங்க சொல்லக்கூடாது. கோயில் சாப்பாடு எதனால நீங்க சாப்பிட்டாங்க என்னையா அது பக்கத்து ஊர்ல எவ்வளவு கிட வெட்டுறாங்க, 150 கிட வெட்டுறாங்க. என்னையா ஊரத்துக்கு பக்கத்து ஊர்ல 200 ஆண்டுகளா கோயில் போயிட்டு இருக்கு. அதனால 150 200 விட்டுவாங்க. அவனுக்கு கோயில் இத்தனை கூப்பம் தெரியுமா? 4 ரூபா இருக்கு. அதுல 300 ரூபாய் முடிவு, 1000 ரூபாய் வெளியூர் சார் போட்டு வெளியூர் இருக்கு. அவன் அப்படிதான் கூட்டுவாங்க. நீங்க இங்க வயசு கேட்டா 5 ரூபா தர மாட்டீங்க. அவன் 5 ரூபா தரான் கேட்டா. சும்மா ஏதோ கோயில் ஃபங்க்ஷனுக்கு போனாலே எதுவும் தான் பார்த்து வாங்கிடுவாங்க. இங்க போய் எக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கா இப்படி நடத்துவாங்க அப்படின்னு எங்கேதான் வாங்கவே போட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடுறது கோயில் சாப்பாடு போல சாப்பிட்டு போங்க. சாம்பார் கூட பருப்பா இருக்கு. சாம்பார் பருப்பா இருக்கு, ரசம் தனியா இருக்கு, பாயசம் இனிப்பா இருக்கு. அப்படிதானே? அது ஏன் அது அப்படிதான் இருக்கும். கோயில் சாப்பாடு அப்படிதான் இருக்கும். முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சும்மா பிறந்து இருக்கக்கூடாது. கோயில் சாப்பாடு பிறந்தீங்கன்னா கடவுள் பாருங்க வேற பொருள் எனக்கு தெரியாது என்ன நடக்கும். குறை சொல்லிட்டு அவன் பாக்கெட் பாக்கெட்டா வாங்கி போயிட்டு இருக்கு. 4 வருஷம்னு ஒரு பேர் தான் இருக்கு.